வணக்கம். தமிழ்நாடு தேர்வுகள் சேனலின் இந்திய வரலாறு இந்தியன் ஹிஸ்ட்ரி வீடியோ 25. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோவுக்கு போகிறது முன்னாடி நம்ம தமிழ்நாடு தேர்வுகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் போடுகிற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் புது வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எந்த நகரத்தில் அதிக பள்ளிகள் இருந்தன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் எந்த நகரத்தில் அதிகமாக பள்ளிகள் இருந்தன? காஞ்சி காஞ்சி நகரத்தில் தான் அதிகமாக பள்ளிகள் இருந்தாங்க. ஏன்னா சமணர்கள் பள்ளி நிறைய வச்சுருந்தாங்க. புத்தர்கள் புத்த விகாரத்தில் வந்து நிறைய பேர் படிச்சிருந்தாங்க. ஸோ அப்போது பள்ளிகள் எங்கே அதிகமாக இருந்திருக்குன்னா காஞ்சி நகரம். ஓகே, அடுத்து பாருங்கள். எந்த சீன வரலாற்று ஆசிரியர் கூடுதல் படிப்பிற்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருந்தார் அப்படின்னா யுவான் சுவாங். சீன வரலாற்று ஆசிரியர் யுவாங் சுவாங்க தான் வந்து காஞ்சிக்கு வந்திருந்தார். ஓகே, இவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற பின் அங்கே படிச்சிருக்கிறாரு. அது படித்த பின் கூடுதல் படிப்பிற்காக இங்கே காஞ்சி வந்திருந்தார். கூடுதல் படிப்பிற்காக காஞ்சிக்கு வந்தார். ஓகே, அடுத்தது பாருங்கள். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார் அப்படின்னா கவிஞர் காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்னா கவிஞர் காளிதாசர். ஓகே, அடுத்து பாருங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யார் அப்படின்னா நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அப்பர்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். ஓகே, புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யாருன்னா சீன வரலாற்று அறிஞர் யுவாங் சுவாங். புத்தகையா சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யாருன்னா யுவாங் சுவாங். ஓகே, அடுத்தது பாருங்க. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. ஓகே, மூவேந்தர்கள் காலத்தில் உள்ளவைகளில் தற்போது பொருந்தாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. மூவேந்தர் காலத்தில் சேர சோழர் பாண்டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, நாகை இந்த நாளும் எந்த மூவேந்தர்கள் காலத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இப்போ என்னென்ன எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இப்போது இதில் புதுக்கோட்டை, திருச்சி, நாகை இது மூணுமே வந்து சோழ நாடு. இது எல்லாமே வந்து சோழ நாட்டோட கண்ட்ரோலில் இருந்தது. ஆனால் கரூர் வந்து எங்கே இருந்ததுன்னா சேர நாட்டுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சோழ நாடு எந்தெந்த மாவட்டம்லாம் வந்து சோழ நாடாக இருந்ததுன்னா தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இது எல்லாமே வந்து சோழ நாடாக இருந்தது. ஓகே, அடுத்தது பாருங்கள். சேர நாடுலாம் எந்தெந்த பகுதியில் சேர நாடாக இருந்ததுன்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநில பகுதிகள் இது எல்லாமே வந்து சேர நாடாக இருந்தது. ஓகே, அடுத்தது பாருங்கள். தொண்டை நாடு என்பது தற்போதைய தமிழகத்தின் எந்த பகுதிகள் சேர்ந்தவை? தொண்டை நாடு என்பது தற்போதைய தமிழகத்தின் எந்த பகுதிகளெல்லாம் சேர்ந்தவை அப்படின்னா காஞ்சி, திருவள்ளுவர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரத்தின் வடக்கு பகுதிகள் இது எல்லாமே தொண்டை நாடு என அழைக்கப்பட்டது. ஓகே, அடுத்து பாரு. மணிமேகலை தனது இறுதி காலத்தில் எங்கு வாழ்ந்தார்னா காஞ்சியில் தான் வந்து தனது இறுதி காலத்தை கழிச்சார்னு ஒரு வரலாறு கூறுகிறது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுவது எதுனா காஞ்சி. ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுவது எது? காஞ்சி. ஓகே, அடுத்து பாருங்கள். பிளண்டிங் அப்படிங்கிறது தமிழாக்கம் என்னென்னா கலத்தல். ஏன்னா இப்போ நிறைய வந்து இங்கிலீஷ்லேயும் நிறைய வேர்டு தெரில அப்படிங்கிறதுக்காக தான், அதாவது ஒரு குரூப் 2 லெவலில் படிச்சுட்டு பாஸ் ஆகி போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோவா தெரியறதில்ல. ஒரு லெட்டரை கூட சரியாக எழுத தெரியறதில்ல. ஒரு லெட்டர் எழுதணுன்னா கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்ததால் தான் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் நிறையா
மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால தான் நான் இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போது சேர்க்குறேன். ஓகே. பிளெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா கலத்தல். இன்டெகிரிட்டி அப்படின்னா நேர்மை. இன்டெகிரிட்டினா நேர்மை. அடுத்தது பாருங்கள், லெஜிட்டிமேட் ப்ரைஸ் அப்படின்னா நியாயமான விலை. லெஜிட்டிமேட் ப்ரைஸ்னா நியாயமான விலை. ஓகே. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நகரம் எது? அதாவது நாகரிகத்தின் நகரம். தவறாக படிச்சிருக்கேன். 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது? அப்போ மிக பழமையான நாகரிகம் எது உலகிலேயே அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். அப்போ மெசபடோமியா நாகரிகம் எதில் இருந்ததுன்னா ஈராக் பக்கத்தில் தான் இருந்தது. அப்போது பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னா ஈராக். ஓகே. தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது, சிறந்த நீர் மேலாண்மை விளக்குவது அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா கல்லணை மற்றும் காஞ்சி ஏரிகள் மற்றும் கால்வாய்கள். இதை தான் தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குகிறது. ஓகே. அப்போ இது சிறந்தது அப்படின்னா கல்லணை. சிறந்தது என்ன கல்லணை. அதாவது தமிழர்களின் நீர் மேலாண்மை விளக்குவது அப்படின்னா இது ரெண்டுமே விளக்குகிறது. ஓகே. எந்த சங்க நூலில் ஈராக் நகரத்தில் பற்றி விவரித்துள்ளது? எந்த தமிழ் சங்க நூலில் ஈராக் நகரத்தை பற்றி விளக்கியுள்ளதுன்னா பட்டினப்பாலையில் தான் அதை பற்றி விளக்கி இருக்கிறது. ஓகே. கைலாசநாதர் என்ற கற்கோவிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். கைலாசநாதர் என்ற கற்கோவிலை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். நன்றி. அடுத்த டெஸ்ட்டு ஆன்சரில் நாம் சந்திப்போம்.